a place in which historical document are preserved is known as archive. என்ன ஒரு பாட்டு, அற்புதம் அற்புதம். பாட்டை கேட்டாலே ஆடாம இருக்க முடியலையே. जिकंबर कितनी सुंदर चाल शेकी शेकी है, कितनी सुंदर तुझे डिंपल जे पाए जे तेगे तेगे. यम्मा 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 इधर वामा. आई तुझे कंबर कितनी सुंदर चाल शेकी शेकी है. எதுக்குடி அலறிட்டு இருக்க? இவன் இப்படி கிடந்து ஆடியா? பாருமா இவளே, நான் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா வேன்ட்ல எவ்வளவு சவுண்டா டிவியை போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. காலை முறிச்சதான் சரிபடுவா. அவளும் படிக்க மாட்டா, படிக்க பிள்ளையும் படிக்க விட மாட்டேங்கா. என்னடி ஒரு பட்டியா ஆடிக்கிட்டு நிக்கா? அம்மா கை விடு விடு அம்மா. பிள்ளைக்கு பரிச்சை முடியற வரை உன்னை தீ வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. கேப்பியா? போட்டு சத்தமா கேப்பியா? ஆடியே கிடந்து இப்படி பேயாட்டம். படிச்சிட்டு கிடக்கா, இவ கிடந்து ஆடிட்டு கிடக்கா. ஒரு சத்தம் வரப்படாதே நீ. அம்மா அவ படிக்கவே இல்லம்மா, சும்மா புக்க திறந்து உட்கார்ந்துட்டு இருந்தாமா. அதான் நான் டிவியை போட்டேன். அம்மா நான் படிச்சிட்டு தான் இருந்தேன். நான் படிச்சதெல்லாம் மனசுல சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அம்மா அவ போய் சொல்லியா? அவ படிக்கவே இல்ல, நான் தான் டிவி போட்டேன். அவ படிச்சாலும் படிக்கலையோ, அவ பரிச்சை முடியற வரைக்கும் நீ டிவியே போட கூடாது. சரியான நடிப்புக்காரி. யார்ட்ட சொல்லிருந்தாலே சவுண்ட் குறைச்சிருப்பேல்ல. போய் அம்மாவை கூட்டி வந்திருக்கா என்ன அடி வாங்க வைக்கிறதுக்கு. வாயை திறக்க கூடாது. அவ பரீட்சையில எவ்வளவு மார்க் வாங்குறான்னு பார்த்து தானே அவளுக்கு இருக்கு. ஏம்மா இன்னி மறைக்கா? பாரு, ஒழுங்கா மார்க் எடுத்தானே தப்பிச்சா. இல்லனா உனக்கும் இதே உததான். நல்லா படிச்சு மார்க் எடுத்தானா நீ நினைக்கிற படிப்பை படிக்க வைப்பேன். இல்லன்னா அங்க இங்க துட்டை கட்டி படிக்க வைன்னா பாத்துக்க, வீட்ல கடன் போட்டு விடுவேன். அம்மா அதெல்லாம் நல்ல மார்க் தான் எடுப்பேன். பார்க்கத்தானே போறேன் எத்தனை மார்க் எடுக்க போறான்னு. இந்த பாருட்டி, உன்கிட்ட சொல்லிட்டேன். அவ பரீட்சை முடியற வரைக்கும் டிவியை போட்டா கையை முறிச்சு போட்டு விடுவேன் பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் என்னையே தான் போட்டு அடிக்காய்வா. அம்மா என்ன தலைவலிக்கு? எங்க எனக்கு பயங்கரமா தலைவலிக்கு. என்ன திடீர்னு தலைவலிக்கு? தலைக்கிளி குளிச்சுட்டு ஒழுங்கா முடிய காய வைக்காம இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல இருந்தாலே தலைவலி தானே வருமே. சரி அதெல்லாம் விடுங்க, போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் காபி போட்டு குடிச்சா தலைவலிக்கு பரவாயில்லாம இருக்கும். தலைவலிக்கு மாத்திரையும் சேர்த்து வாங்கிட்டு வரவா? இல்லங்க, பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப தலைவலிச்சுன்னா பிறகு பாத்துக்கிடுவோம். சரி இந்த வாங்கிட்டு வாரி. உட்காந்துட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வாங்க. ஏன் அவளே ஒரு மாதிரி அசந்தாப்ல இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, வீட்ல எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கிறதுக்குள்ள குறுக்கெலும்பு நொடிஞ்சிருது. அப்படிதான் அவளே இருக்கும். புது வீட்டுக்கு குடி போறதுன்னா சும்மாவா? ஆமாம்மா, பழைய வீட்ல இருந்து எல்லா பொருளையும் பேக் பண்ணி கொண்டு வரவும், இங்க வந்து பேக் பண்ண பொருள் எல்லாம் பிரிச்சு திருப்பி ஒரு புது இடத்துல அடுக்கிறதுக்குள்ள கஷ்டமாப்பா. அது ஒரு 2 வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும் அவளே. அதுக்கப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது பாத்துக்க. ஆமாம்மா, அதுக்குள்ள இந்த வெயில் போட்டு படுத்து எடுக்குதுவே. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியே இருக்க முடியல. ஆமாட்டி, இப்பலாம் எப்ப பாரு இந்த வெயில் தான் பல்ல இழிச்சிட்டு இருக்கவியே. ஒரு மழை தண்ணின்னு உண்டா? அதாம்மா ரொம்ப சோர்வா இருக்கு. பாரு மவளே, நீ கவலைப்படாத. வா நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நம்ம வீட்லயே அதே வெக்கதானமா அடிக்கும். ஃபேனுக்கு கீழ உட்கார்ந்தாலும் அதே வெக்க காத்துதான். இதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். அன்னிகாரி வந்து இப்ப வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. நம்ம என்ன பண்ணுவோம், உங்க அண்ணி ரூமுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவோம். அவ ஏசி போட்டுக்கிடுவோம். நல்ல குளுக்குள்ள இருக்கும் பாத்தியா? நீ சொன்னதுல இதான் உருப்படியான ஒரு ஐடியா. வா மக்களே பாப்போம். அம்மா இன்னைக்கு குளுக்குள்ள காத்துல நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். மவளே வந்து படு. எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்திருப்பா? அம்மா ஏசி காத்து என்ன ஜிலு ஜிலுன்னு வீசுதுமா. ஆமா ஜிலு ஜிலுன்னு தான் இருக்கும். வந்து படு. பாருமா, ஒரு வெள்ளை மலை இங்கே பொழிகின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. மவளே அந்த போர்வை எடுத்துட்டு வந்து மூடிட்டு படு. கொஞ்ச நேரத்துல ரொம்ப சில்லுன்னு ஆயிரும் பாத்துக்க. இல்ல இப்ப எடுத்துறாய். தூங்குவோமா? இந்த மனுஷன் பால் வாங்கிட்டு வரேன்னு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? பால் வாங்க போனாரா இல்ல மாட்டு கொட்டாயில போய் கறக்க போனாரா? எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது. தலை வலியில ஒருத்தி பாடுபடியாலங்கிற நினப்பு இருக்கா? வரட்டு இன்னைக்கு கட்டையாலே மண்டையில நாள் போடுறேன். என்ன இது கொரட்டை சத்தம்? ஏசியும் சாலுவா இருக்கு. பால் வாங்கிட்டு வர சொன்னா ஏசி போட்டு படுத்து தூங்கியா சேரு. வாரேந்தா இன்னைக்கு அடிக்கிற அடியில சட்னி தான். நீங்க தூக்கமா கேக்குது தூக்கம். யாய் அடிச்சு அடிச்சு நம்ம கைதான் வலிக்குதப்பா. இனி இந்த பாலு. என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? அப்போ ரூம்ல நீங்க எப்படின்னு கேக்கா? நீ தானே பால் வாங்கிட்டு வர அனுப்புனா?
ஆமாங்க, ஆனா நீங்க பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சதே? என்ன நாத்து இப்படி கிழிஞ்சு பாய் மாதிரி வந்திருக்கியே? அவனே ரொம்ப அசதியா இருக்குன்னு ஒரு ரூம்ல போய் படுத்தோம்ல, திடீர்னு யாரோ வந்து சாத்தி விட்டாவல. அடின்னு அடி, செம்மாடி. அதெல்லாம் வலிக்குதுமா அவனே. அடிதான் எங்களை இப்படி சாத்தி விட்டா அவனே. ஏங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுட்டு அப்புறம் கோவப்படுங்க. என்ன கேட்க சொல்றா? இப்படியே பட்டி அம்மையும் தங்கச்சி அடிப்பா? எங்க உங்களுக்கே தெரியாதா? உங்க அம்மா தங்கச்சின்னு தெரிஞ்சா நான் இன்னும் 4 போடு போட்டிருப்பேன். அது நீங்க தான் படுத்திருக்கேன்னு நினைச்சு 2 அடியோட வந்தேன். என்ன இது 2 அடியா? இருந்தாலும் உனக்கு யார் படுத்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவப்பட தெரியாதா? சும்மா இருங்கங்க, நானே காலையில இருந்து தலைவலியில் சுத்திட்டு இருக்கேன். பால் வாங்கிட்டு வர போனீவி அந்தால பேட்டிய. நான் ரூம்ல போய் பார்த்து ஒருவேளை நீங்க தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சு சும்மா அந்த கட்டை எடுத்து 2 அடி அடிச்சேன். அதுக்கு இப்படி கோவப்படுவீங்களா? சரி சரி, மசம் நிக்காம அந்த பால் பாக்கெட் தாங்க, போய் காப்பி போட்டு வரட்டு. எத்தே நாத்து, என்கிட்ட சொல்லிட்டு போய் படுத்துருக்கலாம்ல, யார் ரூம்ல போய் படுக்கேன்ட்டு. ஓசியில ஏசி காத்துல தூங்கலான்ட்டு போனிய, இப்போ அடிபட்டு நிக்கிய. சரி, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமப்பா. போய் உட்காருங்க, காப்பி போட்டு கொண்டு வரேன். உமா, அம்மா ரொம்ப வலிக்குதா? டாக்டர்கிட்ட வேணா போயிட்டு வருவோமா? தால பேரு இல்லனா கம்பு எடுத்து நீ சாத்தி விடுவேன். ஆமா கோவப்படியா? அரவே உன் பொண்டாட்டி என்னையும் தங்கச்சி அடிச்சிட்டாங்க. ஒரு கேள்வி கேட்க துப்பு இருக்கா உனக்கு? டேய் எனத்தையும் முழுங்குன மாதிரி நின்னுட்டு இருக்கா. வாய் சவடெல்லாம் என்கிட்ட மட்டும் தான். உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் பருப்பு ஏவதா? கண்ணு முன்னாடி நிக்காம பேயிராண்டால. கல்யாணமான எல்லா ஆம்பளையோட நிலைமையும் என்னைய மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கேன்.